ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் vlog தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. அதுக்கு வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன். என்னோடய சேனல் நேம் பார்த்திங்கன்னா அஸ்மாஸ் vlogs. என்னோடய நேம் அலீமா. என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா குக்கிங் vlogs, அப்புறம் வந்துட்டு ரொட்டீன் vlogs அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து இது புதுசு ஃபீல்டு. இது வந்து எனக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டி அந்த இதெல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சரியாக வந்துட்டு இப்போ தான் நான் கற்றுக்குறேன். ஸோ வந்துட்டு எதுனா மிஸ்டேக் இருந்தால் வந்துட்டு அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரியாணி தான் நான் செய்யலான்ட்டு இருக்கேன். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும். எனக்கு எனக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு கரெக்டாக எனக்கு அளவாக ஊற்ற தெரியல அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன். இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக வரும் பிரியாணி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் இப்போ வந்து 1 kg செய்கிறேன். 1 kgக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணினா உங்களுக்கு 1/2 kg வந்து வெங்காயம்லாம் கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணினா கொஞ்சம் மசாலா அதிகமாக போடணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ஒரு 600 கிராம்ஸ் 700 கிராம்ஸ் நீங்கள் வந்து வெங்காயம் போடுங்க. அது வந்து தப்பே இருக்காது. வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். தக்காளி வந்து அதை விட கம்மியாக போடுங்க. தக்காளி மட்டும் அதிகமாகவோ ஈக்குவல் குவான்டிட்டிலேயே போட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துட்டு தக்காளி ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்காக வந்து பார்த்து வெங்காயத்தை விட கம்மியாக போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுருங்க. போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிருச்சுனாலே நம்மளுக்கு பிரியாணி வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். வெங்காயத்தை வந்து நல்லா வதங்கி நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தக்காளி, கறி போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு புதினா, கொத்தமல்லி, தயிர் எல்லாமே ஊற்றி மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அது கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் டிப்ஸ் சொல்லுவேன்னு பார்த்திங்கன்னா, பிரியாணிக்கு வந்து தம் பிரியாணி போடுறது பதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பாடை தனியாக வேக வச்சு கிளறினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா எனக்கே அப்படி தான் நடந்தது. தண்ணி வந்து அதிகமாக ஒன்று ஊற்றிடுவேன், இல்லை கம்மியாக ஊற்றிடுவேன். ஸோ நீங்கள் வந்து தம் பிரியாணி பதில் தனித்தனியாக வேக வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும். என்னோடய சேனலுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.